ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வெயிட் லாஸ் ஜேர்னி எனக்கு வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்து நான் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி வந்து 56 இருந்தேன். அதாவது பாப்பா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இருக்கா. செகண்ட் ப்ரெக்னன்சி பற்றி நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அப்போது செகண்ட் ப்ரெக்னன்சியில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கேஜி இருந்தது வந்து 56. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு ஒவ்வொரு மந்த்து ஆக 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 எனக்கு வந்து நார்மலாக வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து எவ்வளோ கேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா 1 கேஜ் ஈச் மந்த் வந்து 1 கேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து எனக்கு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் ஒரு 1 கேஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 3 கேஜி 4 கேஜி அப்படி இன்க்ரீஸ் ஆகி லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் வந்து 78 கேஜி போய் நின்னேன். லாஸ்ட்டாக பர்த்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் 78 இருந்தேன். தம்பி வந்து பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 75 வந்து நின்னேன். அதாவது ஒரு 2-3 டேஸ் கழித்து வந்து பார்த்திங்கன்னா 75 இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வெயிட் வந்து குறையல. ஆக்சுவலாக எனக்கு வந்து வெயிட் வந்து கொஞ்சம் கூட ரெடியூஸ் ஆகவே இல்லை. அதே வெயிட்டில் தான் இருந்தேன். ஒரு 3 மந்த் வரைக்கும் அதே வெயிட்டில் தான் இருந்தேன். என்ன ரீசன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. எதனால் குறையல அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஃபீடிங் வந்து 2 மந்த்லேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. என்ன ரீசன்னா நான் வந்து எதனாலன்னு தெரில. ஆக்சுவலாக ஹார்மோனல் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் வந்து அவங்க கொடுத்து டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டேன், எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டேன். நானும் வந்து அதாவது ஆட்டுக்கறி எல்லாமே, சிக்கனு எல்லாமே, பால் சோறா எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டேன். எனக்கு வந்து மில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, சரி மில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை, நீ சாப்பிடு அப்படின்ட்டு நானும் சாப்பிட்டு பார்த்தா வெயிட் வந்து 75 கேஜி கீழே எனக்கு வந்து குறையவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே இனிமேல் ஃபீட் வந்து பண்ண போகிறதில்ல. எனக்கு வந்து 2 மந்த்லேயே ஸ்டாப் ஆனதுனால நானும் ஃபஸ்ட் பேபிக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து அதாவது 2 இயர்ஸ் வரைக்கும் 2 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணேன். நானே வாலண்டியராக ஸ்டாப் பண்ணேன் ஃபீட் பண்ணுறது. ஏன்னா வந்து அவள் வந்து அடிக்கடி வந்து வெளியே போனாலும் அது மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டா. என்னால் வந்து கண்டினியூஸாக வந்து கொடுக்க முடியல. எதனால் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து கேட்டே இருப்பாள். அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போவே 2 இயர்ஸில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் இந்த ப்ரெக்னன்சியில் வந்து எந்த பிரச்சனையும் வராது, ஃபீட் வந்து நல்லா கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன். பட் வந்து எனக்கு ஃபீடிங் வந்து 2 மந்த்ஸ்லேயே வந்து எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கும் நாங்கள் வந்து ஃபார்முலா மில்க் தான் வந்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 75 இருந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா. எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகலை. 3 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தாலுமே எனக்கு வந்து லாஸ் ஆகலை. ஏன்னா ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து எனக்கு அப்படி இல்லை. எனக்கு வந்து வெயிட் வந்து கிராஜுவலாக வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸு, கொஞ்சம் ஜும்பா டான்ஸ் அது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் பண்ணேன். வாக்கிங் வந்து 1 hour கண்டிப்பாக போவேன். அதில் வந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு நல்லாவே. ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியில் வந்து எனக்கு வந்து நல்லாவே வெயிட் லாஸ் எனக்கு வந்து ரிசல்ட் கிடச்சி. நான் வந்து பண்ண எக்ஸசைஸ்க்கும் வாக்கிங்க்கும் ரிசல்ட் கிடச்சிச்சு. ஏன்னா இது வந்து தான் ஃபஸ்ட்லேருந்தே குறையில இல்லை. அதனால் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே இனிமேல் வந்து 75 கேஜி இருக்கிறனால நல்லா பார்த்திங்கன்னா இப்போலாம் புஸ்ன்னு இருந்தேன். நல்லா பப்ளியாகவே இருந்தேன். எனக்கு வந்து வெயிட்டே லாஸ் ஆகாதனால அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வெயிட் என்ன ரொம்ப இருக்குது, குறைக்கணும் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி எனக்கும் வந்து ஆக்சுவலாக சொல்கிறாங்களோ இல்லையோ, நான் வந்து என்னோடய ஹெல்த்துக்காகவாச்சு கண்டிப்பாக வெயிட் வந்து கண்டிப்பாக குறைச்சே ஆகணும் அப்படின்ட்டு நான் வந்து ஃபுட்டு வந்து கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். டயட்னால் வந்து நீங்கள் கலோரி டெஃபிஷியேட் அப்படிலாம் கிடையாது. நான் எப்படி எடுத்துக்குவேன்னா, ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து பொரியல் வந்து அதிகமாக வச்சு சாப்பிடுவேன். 3 வேளையும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவும், பொரியல் வந்து அதிகமாக, சப்பாத்தி அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக சாப்பிட்லாம். அப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா ஃபைபர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்குள்ள உங்களுக்கு வந்து வெயிட் வந்து அதுக்குள்ளே என்னோடய பாப்பா வந்து இன்ட்ரட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஃபேட் வந்து கம்மியாகும். அதாவது கொழுப்பு சத்து வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக எடுத்துக்கணும். எண்ணெய் இதெல்லாம் வந்து கம்மியாக சேர்த்திக்கோங்க. ஃபுட்டில் வந்து கம்மியாக சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் நான் 1 hour வாக்கிங் போக ஆரம்பித்தேன். அதாவது நீங்கள் வந்து முடிஞ்சால் ஒரு நாளைக்கு வந்து 10K ஸ்டெப்ஸ் வந்து கவர் பண்ண பாருங்கள்.
உங்களால் கண்டினியூஸாக போக முடியல அப்படின்னா பிரித்து போங்க. கொஞ்சம் காலைல வந்து ஒரு 3000 ஸ்டெப்ஸு, மதியம் ஒரு 3000 ஸ்டெப்ஸ், சாயந்தரம் வந்து ஒரு 3000 ஸ்டெப்ஸு, அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பிரித்து வந்து நடங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து மூமெண்ட்லேயே இருக்கணும். பாடி வந்து மூமெண்ட்லேயே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாக ஆகும். அது ஃபுட்டு வந்து ஃபஸ்ட்டு கலோரி டெஃபிஷியட், என்னோடய இதில் வந்து கலோரி டெஃபிஷியட் வந்து நான் அப்படி வந்து ட்ரை பண்ணேன். ஃபுட்டு வந்து கரெக்டாக அதை பொரியல் வந்து அதிகமாக வச்சு சாப்பிட்ணும், ரைஸ் வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக வச்சு சாப்பிட்ணும், அது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்கிங் தான் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணி ஆகணும். 10K ஸ்டெப்ஸ் வச்சு கவர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகும். நீங்கள் வந்து உடனே ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. கன்சிஸ்டன்சி தான் முக்கியமாக வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும். கன்சிஸ்டன்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறது வந்து உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு ஈச் மந்த்து உங்களால் பார்க்க முடியும். எனக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து குறையலை. அதுக்கப்புறம் இதை வந்து நான் கண்டினியூஸாக வந்து 1 மந்த்து ஃபாலோ பண்ண எனக்கு பார்த்திங்கன்னா கிராஜுவலாக 1 kg 2 kg அது மாதிரி வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மந்த்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 70 வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி ஃபாலோ பண்ணி ஒரு 69 வந்து நின்றேன். சரி, ஓகே, இதுக்கு மேலே வந்து எனக்கு வந்து பாப்பாவும் தம்பியும் ஒட்டுக்கா பார்த்துக்கிட்டு, அதாவது ஆயா வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்பாவோட அம்மாவை. பட் ஆனால் வந்து மற்ற வேலை வந்து என்னால் நான் தானே செஞ்சாகணும். அதனால் என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து இங்கேயே இருந்துட்டு பண்ண முடியல. நான் அதனால் என்ன பண்ணேன், சரி ஜிம் போய் பண்ணி பார்க்கலாமா, அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஜிம் போவார். அதனால் சரி, ஓகே, ஜிம் போய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சரி சும்மா ஒரு இதாக வந்து சரி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து அவரும் ஓகே ஜிம் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு 10 o'clock, அதாவது பாப்பா வந்து ஸ்கூல் அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 10 o'clock வந்து ஜிம் போக ஆரம்பிச்சேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணினேன். அவர் வந்து ஒரு 10 days வந்து என் கூட வந்தார். அதாவது அவர் வந்து காலைல போவார், நான் வந்து மதியம் போவேன். ஏன்னா வந்து காலைல 2 பேர் ஒட்டுக்கா போயிட்டா வந்து இவங்களை பார்த்துக்க முடியாது அப்படின்றதுனால நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, அவர் வந்து காலையிலையும் நான் வந்து மதியம் ஓகே பாப்பா அமுச்சு விட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அது மாதிரி அவர் காலையில் போயிட்டு வந்துடும். ஒரு 10 days மட்டும் வந்து நான் காலைல போயிட்டு கொஞ்சம் என்னென்ன எனக்கு தெரியாதுல எக்ஸசைஸ், ஏன்னா ட்ரெயினர்லாம் வந்து நாங்கள் வந்து வைக்கல. அவர் வந்து ஜிம் மாஸ்டர் தான். அவர் வந்து அவர்கிட்ட கேட்டால் வந்து சொல்லுவார். இல்லைன்னா தனியாக ட்ரெயின் பண்ணுறவர்லாம் வந்து நாங்கள் வந்து அது மாதிரி வைக்கல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சரி, ஓகே, ஜிம் போகலாம் அப்படின்ட்டு ரெகுலராக வந்து ஜிம் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 minutes ஆர் எல்ஸ் 30 minutes வந்து பார்த்திங்கன்னா ட்ரெட்மில் வந்து வாக் பண்ணுவேன். வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற எக்ஸசைஸ் என்னால் முடிகிற எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு வந்து 2 kg அது மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பிள்ஸ் தூக்குறதா இருந்தால் 2 kg கொஞ்சம் வெயிட் கம்மியாக வச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் நீங்கள் போய் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கு ஃபஸ்ட்டு போனால் பண்ணுவோம். அப்புறம் என்ன ஆகும், ஒரு 2-3 days போனால் கண்டிப்பாக வந்து லேடிஸ் வந்து நம்ம போக மாட்டோம். ஏன்னா வந்து இந்த கன்சிஸ்டன்சியாக ஃபஸ்ட்டு பண்ணணும். போனோடனே நீங்கள் வந்து வெயிட்டு தூக்கி இதை தூக்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே மசில் வந்து பெயின் ஆகிடும், வலிக்கும் உடம்பு. அப்புறம் அடுத்த நாள் போக மாட்டோம். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போக ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு வேளை எது பண்ணிங்கனாலுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 days 20 days உங்களுக்கு வந்து அப்படி தான் வந்து பேக் பெயின் இருக்கும், உடம்பு வலிக்கும். ஏன்னா வந்து அந்த வெயிட்லாம் தூக்குறோம் இல்லையா, அது வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த மசில் பெயினில் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோன்னா, அது வந்து மசில் பெயின் வந்து அதாவது வராது இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே ஸ்ட்ரெச்சஸ்லாம் கொஞ்சம் பண்ணுனா அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மசில் பெயின் அதெல்லாம் வராமல் இருக்க. அது மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ட்ரெட்மில் ஓடிட்டு அப்புறம் ஜிம் பண்ண ஆரம்பிச்சு. இது மாதிரி ரெகுலராக பண்ண ஆரம்பிக்க எனக்கு வந்து வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. அப்புறம் 69, அப்புறம் வந்து 65, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 63, இது மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் பார்த்திங்கன்னா ஒரு 2 kg 3 kg இது மாதிரி வந்து எனக்கு குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இப்போ வந்து எவ்வளோ இருக்கேன் அப்படின்னா 58 kg இருக்கேன். இன்னும் வந்து கண்டிப்பாக ஒரு 5 kg வந்து ரெடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுவும் என்னாச்சுன்னா, எனக்கு வந்து டயஸ்டஸ் ரெக்டை அப்படின்ற ஒரு மசில் செப்ரேஷன், அதாவது வயிற்றில் பார்த்திங்கன்னா பெல்லி செப்ரேஷன் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாள்லேயே உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு வந்து க்ளோஸ் ஆகலை. அதுக்கப்புறமும் ஒரு 4 finger ஆட்ட கேப் இருந்துச்சு. எனக்கு வயிறு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியே இருக்கும். அது மாதிரிலாம் இருந்துச்சு. நான் அதுக்கெலாம் என்ன பண்ணேன், யூடியூப் வந்து சர்ச் பண்ணேன். இது மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க இல்லையா,
அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக சர்ச் பண்ணேன். அப்புறம் வந்து ஜிம் மாஸ்டர் வந்து அதாவது ஃபிட்னஸ் சேனல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கக்குள்ள எனக்கு டயசிஸ்டெக்டைக்கு வந்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், எது பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு நாலேஜ் வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு டயசிஸ்டெக்டைக்கான எக்ஸசைஸ் வந்து நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஃபுல்லாக வந்து அதாவது வயிற்றுக்கு வந்து க்ரன்ச்சஸ்லாம் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டயசிஸ்டெக்டை இருந்துச்சுன்னா க்ரன்ச்சஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா க்ரன்ச்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, க்ரன்ச்சஸ் பண்ண அந்த இருக்கிற கேப் வந்து இன்னும் பெருசாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வயிறு இன்னும் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து அதனால் கண்டிப்பாக வந்து க்ரன்ச்சஸ் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து என்ன டயசிஸ்டெக்டைக்கான என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த எக்ஸசைஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு 45 மினிட்ஸ் அது மாதிரியாச்சும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வயிறு வந்து குறையும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. இப்போ வந்து இன்னும் 2 ஃபிங்கர் கேப் தான் இருக்குது. அதை வந்து நானும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வீக்லி 3 ஆச்சும் நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். 100% வந்து பார்க்க முடியும். நீங்கள் வந்து கொஞ்சமாச்சும் எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து அதுக்கான ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களாலேயும் கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். என்னால் பண்ண முடியிறப்போ கண்டிப்பாக உங்களாலேயும் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே இது பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும், டயட் இருக்கேன், ரொம்ப டயட் இருக்கேன் அப்படின்லாம் வந்து நினச்சி பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ரெகுலராக வந்து ஒரு 10K ஸ்டெப்ஸை வந்து கவர் பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு டயசிஸ்டெக்டை இருந்துச்சுன்னா அதுக்கான என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பேசிக் நாலேஜ் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி வாக்கிங் வந்து உங்களுக்கு மஸ்ட்டு. கண்டிப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஜிம் பண்ணுறதோட இதுவும் சேர்த்து பண்ணணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு மசில் கெயினும் இருக்கும், அதே மாதிரி வெயிட் லாஸும் நடக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா, வெறும் வாக்கிங் மட்டும் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வெயிட் மட்டும் குறையுதுன்னா அது வந்து மசிலும் குறையும், ஃபேட்டும் குறையும். உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் மட்டும் ஆகணும் அப்படின்னா அதாவது ஜிம் போகலாம். ஜிம் போனால் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு வந்து வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து நிலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மசில் கெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபேட் வந்து கம்மியாகும் போது உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும், மசில்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் வந்து நல்ல வித்தியாசம் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். எதனால் அப்படின்னா இது வந்து மசில் கெயின் ஆகக்குள்ள உங்களுக்கு வந்து தோல் சுருக்கும், அந்த ரிங்கிள்ஸ்லாம் வந்து வராது கண்டிப்பாக. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வாக்கிங் மட்டும் போகாமல் உங்களால் முடிஞ்சால் வெயிட் ட்ரைனிங்லாம் வந்து கண்டிப்பாக பண்ண ஆரம்பிங்க. ஓகே, பாப்பா வேறு கூப்பிட்டுட்டே இருந்தா, சாரி, அதை வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு, என்னென்ன பண்ணணும்னு டவுட் இருந்துச்சு, எந்த வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்ற டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.